உங்களுக்கு பிள்ளையார் வழிபாடு எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? ஓ தெரியுமே. பிள்ளையார் வழிபாடு 4ஆம் 5ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாம இவருக்கு 108 நாமங்களுக்கு மேலாகவும் இருக்கிறது. முதல் பிள்ளையார் கோயில் நம்ம பிள்ளையார்பட்டி கோவில் தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல சமணர்களும் பௌத்தர்களும் கூட நம்ம கணபதியை வணங்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம எதுக்கு திடீர்னு இப்ப பிள்ளையார் பத்தி பேசுறோம்? அதுவா, நமக்கு பிடிச்ச கணபதிய கடவுள் வாழ்த்து மூலமா மட்டும் இல்லாம நடனம் மூலமா நன்றி செலுத்தும் விதமாக 2 பேர் ஸ்வர்ணகலா மந்திரை சேர்ந்தவங்க இப்ப வராங்க. ஸ்வர்ணகலா மந்திர் நாட்டிய பள்ளியை சேர்ந்தவங்க 2018ல ஸ்வர்ணகலா நாட்டிய மந்திர் பள்ளி ஆரம்பித்து இன்று 3 கிளைகளுடன் 150 மாணவர்கள் மேல அவர்கள் நடன பயிற்சி கொடுத்திருக்காங்க. பரதநாட்டியமும் மற்றும் கதக்கும் இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த நடன பள்ளி சிங்கப்பூரில் பல உயரிய விருதுகளையும் பெற்றுள்ளது. நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வராங்க ஸ்வர்ணா மற்றும் தீபதர்ஷினி. அவர்களை மிகுந்த கரகோஷத்துடன் மேடைக்கு அழைக்கலாம்.
எத்திசையும் புகழாயகமே அருள் சக்தி வழங்கும் விநாயகனே முத்து தரும் முதலானவனே பயபக்தியுடன் தினம் முரளி பணியும் எத்திசையும் புகழாயகனே அருள் சக்தி வழங்கும் விநாயகனே நல்குத்து தரும் முதலானவனே பயபக்தியுடன் தினம் முரளி பணியும் எத்திசையும் புகழாயகனே அருள் சக்தி வழங்கும் விநாயகனே நல்குத்து தரும் முதலானவனே பயபக்தியுடன் தினம் முரளி பணியும் நமது நடன நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக துவங்கி வைத்த இந்த இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பலத்த கரகோஷத்தை அவர்களுக்கு கொடுக்கலாம்.